ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்குவதற்கு தொடர்பாக சென்சார் போர்டு தனது வாதத்தை மேற்கொண்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாக நீதிபதிகள் இரண்டு பக்கமும் அடுத்தடுத்து பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். சென்சார் போர்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கின்றது என்பதை மிக முக்கியமாக பார்க்க முடிகின்றது. மூத்த வழக்கறிஞர், அமலாக்கத்துறை உள்ளிட்ட மத்திய அரசு சார்ந்த வழக்குகளில் ஆஜராகக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ARL சுந்தரேசன் தன்னுடைய வாதத்தை தணிக்கை வாரியத்தின் சார்பில் முன்வைத்திருக்கின்றார். அவரை நோக்கி கூட பல கேள்விகளை தலைமை நீதிபதி மற்றும் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய மற்றொரு மூத்த நீதிபதிகள் ஒரு சேர எழுப்பியிருந்தார்கள். மிக முக்கியமாக, நீங்கள் சென்சார் போர்டு UA என்கின்ற ஒரு சான்றிதழை வழங்கலாம் என்று முடிவு செய்து விட்டீர்கள், அந்த முடிவை உடனடியாக ஏன் பிறகு மாற்றினீர்கள் என்ற ஒரு கேள்வியினை எழுப்பியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்தை நோக்கியும் பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். தனி நீதிபதி ஏற்கனவே படத்திற்கு ஆதரவாக வழங்கியிருந்த ஒரு தீர்ப்பை குறிப்பிட்டு அவ்வளவு விரைவாக ஒரே நாளுக்குள் விசாரணையை முடித்து அந்த தீர்ப்பை வழங்கியிருக்க வேண்டுமா? தனி நீதிபதி இன்னும் சற்று அவகாசம் எடுத்து அந்த வழக்கை விசாரித்திருக்கலாம், பதில் மனு தாக்கல் செய்ய தணிக்கை வாரியத்திற்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்திருக்கலாம் என்கின்ற கருத்தையும் தலைமை நீதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தயாரிப்பாளரே கேட்காத ஒரு நிவாரணத்தை வழங்கிவிட்டார் தனி நீதிபதி என்கின்ற சென்சார் போர்டினுடைய குற்றச்சாட்டையும் கவனத்தில் கொள்வதாக தலைமை நீதிபதி தலைமையிலான அந்த அமர்வு தெரிவித்திருக்கின்றது. அதோடு சேர்த்து இப்பொழுது சென்சார் போர்டு தரப்பிலே வாதங்கள் நிறைவுற்றிருக்கின்றன. நீதிமன்றத்தினுடைய வாதம் உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு மோசமான வழக்காக இருந்தால் பிரதிவாதிக்கு நோட்டீஸ் கொடுக்காமலேயே வழக்கை தள்ளுபடி செய்ய முடியும். ஆனாலும் அது ஒரு நல்ல வழக்காக இருந்தால் பிரதிவாதிக்கு பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று தணிக்கை வாரியம் சொல்லுகின்றது. அதாவது தணிக்கை வாரியம் என்ன சொல்லுகின்றது என்றால், நீங்கள் எங்களிடம் கேட்காமலே கூட மனுவை தள்ளுபடி செய்யலாம், தவறு இல்லை, சட்டத்தில் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த வழக்கு ஒரு மோசமான வழக்காக இருக்க வேண்டும். பிரதிவாதிக்கு தெரியாமலேயே நீங்கள் வழக்கை தள்ளுபடி செய்யக்கூடிய அளவு மோசமான வழக்காக இருக்க வேண்டும். ஒரு நல்ல வழக்காக இருக்கக்கூடிய பட்சத்திலே விசாரணைக்கு உகந்த வழக்கு என்றால் பிரதிவாதிக்கு பதில் மனு தாக்கல் செய்ய ஒரு அவகாசம் வழங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லுவதன் மூலமாக தணிக்கை வாரியம் என்ன சொல்லுகின்றது என்றால், இந்த வழக்கிலே பதில் மனு தாக்கல் செய்ய எங்களுக்கு அவகாசம் வழங்கியிருக்க வேண்டும். ஜனநாயகன் தொடர்பான இந்த வழக்கில் எங்கள் பக்கம் நிறைய நியாயங்கள் இருக்கின்றன, மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இடம்பெற்றுவிடக் கூடாது என்ற அடிப்படையில் தான் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தணிக்கை சான்றிதழை நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கின்றோம் என்ற ஒரு பொருள்படக்கூடிய வகையிலான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பக்கூடிய முடிவை ரத்து செய்ய ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படவில்லை, ஆனால் அதை ரத்து செய்திருக்கின்றார் தனி நீதிபதி. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இருக்கின்றார். கேட்கப்படாத கோரிக்கையையும் நீதிமன்றம் வழங்க முடியும் என்று நீதிபதிகள் சொல்லி இருக்கின்றார்கள். மிக முக்கியமான ஒரு நகர்வாக இந்த வழக்கில் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு படத்தை தணிக்கை வாரியம் பார்த்துவிட்டு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும். ஆனால் இன்னொரு குழுவிற்கு நாங்கள் பார்க்க அதிகாரம் கொடுத்து அந்த குழுவிற்கு நாங்கள் படத்தை அனுப்பி வைத்திருக்கின்றோம். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காலமுறை இந்த படத்தை நாங்கள் நிறுத்தியே வைத்திருப்போம், வெளியீட்டுக்கு அனுமதிக்க மாட்டோம் என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் தணிக்கை வாரியத்திற்கு இருக்கின்றதா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்களில் இதே ஒரு முன்னுதாரணமாக கொண்டு எந்த படத்தை வேண்டுமானாலும் தணிக்கை வாரியம் நாங்கள் மும்பையில் இருக்கக்கூடிய எங்களுடைய மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்பி இருக்கின்றோம், அந்த மறு ஆய்வு குழுவின் முடிவு வந்தால்தான் உங்களுக்கு நாங்கள் பதிலளிக்க முடியும், சான்றிதழ் வழங்குவோமா வழங்க மாட்டோமா, என்ன சான்றிதழ் வழங்குவோம் என்பதை இப்பொழுது நாங்கள் முடிவு செய்ய முடியாது, அந்த குழுதான் படத்தை பார்த்து முடிவு செய்ய வேண்டும் என்று கைவிரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எனவேதான் அது ஒரு மிக முக்கியமான கேள்வியாகப்பட்டது. ஏற்கனவே தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கும் பொழுது தணிக்கை வாரியம் ஜனநாயகன் படத்தை வேறு ஒரு குழுவிற்கு, மறு தணிக்கை குழு என்று சொல்லப்படக்கூடிய மும்பையில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டினுடைய குழுவிற்கு அனுப்பி இருப்பதை ஏற்க முடியாது என்று சொல்லி அதையும் ரத்து செய்தார்கள். ஆனால் தயாரிப்பு நிறுவனமே அது போன்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்காமல் தனி நீதிபதி எப்படி ஒரு உத்தரவினை பிறப்பித்தார் என்பது தணிக்கை வாரியத்தினுடைய வாதமாக இருந்தது. ஆனால் நீதிபதி, தலைமை நீதிபதி குறுக்கிட்டு கேட்கப்படாத நிவாரணத்தை வழங்க முடியாது என்றெல்லாம் நீங்கள் குறிப்பிடக்கூடாது, நீதிமன்றம் விசாரணையின் பொழுது தேவைப்படக்கூடிய பட்சத்திலே அது போன்ற கேட்கப்படாத கோரிக்கைகளையும் நிவாரணத்தையும் வழங்க முடியும் என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே சென்சார் போர்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வாதம் தொடரும் என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். நடிகர் விஜய் நடிப்பிலே வினோத் இயக்கத்திலே உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம். இந்த வழக்கு ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று வெறுமனவே ஒரு திரைப்படம் சார்ந்த
ஒரு வழக்காக இல்லாமல் அரசியல் ரீதியிலான முக்கியத்துவம் கொண்ட ஒரு வழக்காக பார்க்கப்படுகின்றது. மிக முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை தொடங்கிவிட்டு விஜய் நடித்திருக்கக்கூடிய தன்னுடைய திரை வாழ்வின் இறுதி திரைப்படமாக இது இருக்கும் என்று அறிவித்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். எனவே விஜயினுடைய ரசிகர்கள் இந்த படத்தின் வரவுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு கதாபாத்திரங்கள் நிஜத்தில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களை காட்சிப்படுத்தக்கூடிய நினைவுபடுத்தக்கூடிய கதாபாத்திரங்களாக இருப்பதாக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. விஜயினுடைய ஜனநாயகன் திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சியிலேயே பல அரசியல் வசனங்கள் இடம்பெற்றிருந்தன. அரசியலில் ஊழல் செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக விஜய் செயல்படக்கூடிய ஒரு நபராக, ஒரு காவல்துறை அதிகாரியாகவும் தனிநபராகவும் ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிரான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றார். இந்த திரைப்படம் இன்னும் 2 மாதங்களில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள தமிழ்நாட்டில் வெளியாகும் பொழுது அது அரசியல் ரீதியிலான அதிர்வுகளையும் ஏற்படுத்தக்கூடும் என்று திரைப்பட விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். எனவே இந்த திரைப்படத்தில் பல்வேறு அரசியல் கருத்துக்கள் இருக்கின்றன என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் மத ரீதியிலான உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருப்பதாக தணிக்கை வாரியம் சொல்லியிருக்கின்றது. வழக்கமாக படத்தினுடைய வெளியீடு தள்ளி செல்லும் பொழுதெல்லாம் சில திரைப்படங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடி இருப்பார்கள். அதெல்லாம் தனிநபர்களோ தனிப்பட்ட அமைப்புகளோ மொழி சார்ந்த அமைப்புகளோ அல்லது இனம் சார்ந்த அரசியல் சார்ந்த அமைப்புகள் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தாக்கல் செய்து அந்த படத்தினுடைய வெளியீட்டை நிறுத்தி வைப்பார்கள். ஆனால் விஜயினுடைய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தற்பொழுது சான்றிதழ் கிடைக்காமல் படத்தினுடைய வெளியீடு முடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கை தொடர்ந்து விவாதங்களில் இந்த வாதங்களை முன்வைக்கக்கூடிய நிலையில் தணிக்கை வாரியமே நேரடியாக ஈடுபட்டிருக்கின்றது என்பது மிக ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் சென்சார் போர்டினுடைய இந்த நடவடிக்கைகள் இருந்திருக்கின்றன. சென்சார் போர்டை பொறுத்தவரை ஒரு திரைப்படம் வெளியீட்டிற்கு வருவதற்கு முன்பாக எத்தனை முறை வேண்டுமானாலும் அந்த படத்தை பார்த்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய காட்சிகளில் ஏதேனும் நெருடலான காட்சிகள், சமூகத்தில் பிரிவினைவாதத்தை, பிளவுவாதத்தை, நாட்டினுடைய இறையாண்மையை கேள்வி கேட்கக்கூடிய வகையிலான காட்சிகள் இருந்தால் அதற்கு சென்சார் போர்டு என்று சொல்லப்படக்கூடிய மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் தணிக்கை வாரியம் அனுமதி வழங்காது. திரைப்படங்கள் மூலமாக நல்ல கருத்துக்கள் தான் சொல்லப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் அந்த தணிக்கை வாரியம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட தணிக்கை வாரியம் தான் ஜனநாயகன் திரைப்படத்திலே 14 காட்சிகளை நீக்க சொல்லியிருந்தது. காட்சிகளும் நீக்கப்பட்டன. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமாரன்.